بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما. صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 9 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை நாம் பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஷாஹிதாகவும் சுபச்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கின்றேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள், அந்த ரசூலை கண்ணியப்படுத்துங்கள், மகத்துவப்படுத்துங்கள், அல்லாஹை தஸ்பீஹ் செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அந்த வசனத்திற்கான விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்னம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற விதத்தில், மகத்துவப்படுத்துகின்ற விதத்தில், உயர்வுபடுத்துகின்ற விதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக, யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக உங்களிடம் பையத்து செய்தவர்கள், இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடம் பையத்து செய்தவர்களாவர். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களது கரங்களுக்கு மேல் அல்லாஹின் கரம் இருந்தது. ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸி, எவர் ஒப்பந்தத்தை முறிக்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறார். வமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், அல்லாஹின் மீது எது விஷயத்தில் ஒருவர் செய்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுகின்றாரோ ஃபஸயுத்தீஹி அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். முஃமின்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வுபடுத்துகின்ற விதத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, உங்களிடம் பையத் செய்தவர்கள் அல்லாஹ்விடம் பையத் செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ்வின் அவர்களது கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்ததாக சொல்கிறான். முஃமின்களே, இந்த பையத் என்பது முதலில் எப்பொழுது நடைபெற்றது என்பதையும், அதைத் தொடர்ந்து இந்த வசனங்களுக்கான விளக்கத்தையும் நாம் பார்த்தால் எளிதாக இருக்கும். உங்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்தவர்களை அல்லாஹ்விடம் பையத் செய்தவர்கள் என்றும், அந்த பையத்தை மேலும் அவர்களது கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்ததாகவும், பையத்தை நிறைவேற்றியவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த கூலியை தருவான் என்றும், அதை முறித்தால் தனக்கு எதிராகவே அவர்கள் முறிக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்ற அந்த வசனம். எப்பொழுது இந்த பையத்து நடைபெற்றது என்பதை சொல்கின்ற நேரத்தில்
ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு சற்று முன்பாக நடைபெற்ற பையத் இது. அதாவது நான் ஏற்கனவே இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் இந்த ஆயத்திற்காக வேண்டி சுருக்கமாக சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனா நகர் வந்ததற்கு பின்பு மீண்டும் மக்காவிற்கு வந்து உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதற்கான சூழல் இல்லாமல் இருந்தது. மக்காவுடைய எதிரிகள் அதை அனுமதிக்குண்டான நிலையில் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையாகி கஷ்டப்பட்டு தான் மக்காவிலிருந்து போயிருக்காங்க. திரும்ப மக்காவுக்கு வரணும் அப்படிங்கிறது எளிதான காரியம் அல்ல. ஆனால் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது, வருவதற்கான சூழல் இல்லை. இந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு கனவு ஒன்றை காண்கிறார். அந்த கனவின் வழியாக கனவில் தாங்கள் சஹாபாக்களோடு உம்ரா செல்வதாகவும் உம்ரா சென்று திரும்புவதாக கனவு காண்கிறார். இதை பார்த்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய எண்ணம் மேலும் அதிகமானது. உம்ராவுக்கு போகணும், மக்காவுக்கு போகணும் அப்படின்ட்டு. மேலும் முன்பு இருந்ததை விட சூழல்கள் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கலாம். எனவே தான் அல்லாஹ் நமக்கு இஷாரத் செய்கிறான், நாம் சென்று வருவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கிபின்னு பார்த்தா 627, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காய்தா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ராவிற்காக மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். போனவங்க கிட்டத்தட்ட மக்காவிற்கு மிக அருகில் வந்து விட்டார்கள். ஹரமுடைய எல்லை கிட்ட வந்துட்டாங்க. நாம் ஏற்கனவே தெரிந்திருப்போம், ஹரமுடைய எல்லை என்பது காபா இருக்கு, காபாவை சுற்றி மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், அதை சுற்றி மக்கள் வசிப்பார்கள். ஆனால் அதற்கு புனித எல்லை என்று சொல்லப்படும். சில குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் வரைக்கும் அதனுடைய எல்லை உண்டு. ஒரு வட்டம் என்று கூட சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு ஒரு முட்டை எப்படி இருக்கிறது, அது முட்டையை முழு வட்டம் என்று வட்ட வடிவத்தில் இல்லை, அது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கு அல்லவா. இதை போன்று ஒரு பக்கம் கூடுதலாக இன்னொரு பக்கம் குறைவாக இருக்கின்ற நிலையில் ஒரு வட்டம் உண்டு, ஒரு கோடு உண்டு, ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு உள்ளிருக்கின்ற இடம் ஹரமுடைய எல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்லைக்கு வெளியிலே அப்படிங்கிறது ஹரமுக்கு வெளியில் என்ற அர்த்தம். இப்பொழுது நடைமுறையில் அந்த ஹரமுக்கு வெளியில் இருக்கிற இடத்த வரைக்கும் தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரவேசிக்க முடியும். ஹரமுடைய எல்லைக்குள்ள முஸ்லிம்களை தவிர்த்து வேறு யாரும் அந்த எல்லைக்குள் வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதானால் நம்ம மஸ்ஜித் ஆயிஷா அப்படின்ட்டு உம்ராவிற்காக எஹ்ராம் கட்ட போவோம். அது ஒரு எல்லை. அந்த எல்லைக்கு பெயர் அத்தன்ஈம் அப்படின்னு அர்த்தம். மஸ்ஜித் ஆயிஷாங்கிறது பிரபலியமாயிருச்சு. அந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டப்பட்டு அந்த பள்ளிக்கு மஸ்ஜித் ஆயிஷா என்று பெயரிடப்பட்டதால் அந்த மஸ்ஜித் ஆயிஷாங்கிறதே எல்லையாக பிரபலியமாகிவிட்டது. ஆனால் அந்த எல்லைக்கு பெயர் தன்ஈம் அப்படிங்கிறது ஒரு எல்லை. அதே போன்று ஹுதைபியாங்கிற இடத்துல இன்னொரு எல்லை, ஜாரானா அப்படிங்கிற இடத்துல இன்னொரு எல்லை. அந்த ஜாரானாங்கிற எல்லை தான் ஹரமிலிருந்து காபாவிலிருந்து சற்று தூரமான பகுதி இருக்கின்ற எல்லைகள். அதனால தான் சொல்லுவாங்க, மொத்தத்தில் மக்காவில் இருக்கக்கூடியவர் உம்ரா செய்ய வேண்டுமானால் அந்த எல்லைக்கு வெளியே சென்று நியத்து செய்து உள்ளே வர வேண்டும். இருக்கிறதுல ரொம்ப நியரஸ்ட் அப்படிங்கிறது மஸ்ஜித் ஆயிஷா, அதான் இருக்கிறதுல பக்கம். அதனால தான் எல்லாரும் உம்ராவிற்காக மக்காவில் இருக்கும்போது நம்ம உம்ரா செய்ய போகணும்னு சொன்னால் மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போவோம். இருக்கிறதுல பக்கம் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஹுதைபியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 16-20 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. ஜாரானா என்பது 22 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறதுல தூரம் ஜாரானா. அதனால தான் ஜாரானாவிலேருந்து யாராம் கட்டிட்டு வந்தால் அதற்கு படா உம்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது. உம்ராவில் பெரிய உம்ரா சின்ன உம்ரா அப்படிங்கிறது இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியானது தான். தூரமான இடத்திலிருந்து எஹ்ராம் கட்டி வருவதால் அதற்கு அந்த பெயர் வழக்கில் அந்த பெயர் சொல்லப்படுவது உண்டு. நம்ம கூட உம்ராவுக்கு போயிருக்க நேரத்தில் அல்லது ஹஜ்ஜிற்கு செல்கின்ற பொழுதும் சரி, ஹாஜிகளை லோக்கலில் இருக்கக்கூடிய சில இடங்களை காண்பிப்பதற்காக அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க.
அதில் ஹஜ்ஜுடைய காலத்தில் தங்கக்கூடிய மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, கல்லறியக்கூடிய இடம், ஜம்ரா, இவைகள் எல்லாம் காண்பிப்பாங்க. இவையெல்லாம் காண்பிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பாக ஹிராவில் தங்கியிருந்தாங்களே, தவம் இருந்தார்கள் அல்லவா, அந்த குகை இருக்கக்கூடிய இடத்த கீழே இருந்து தான் மேலே நம்ம போக முடியாது, கீழே இருந்து காண்பிக்கப்படும். சௌர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது அதற்கு சற்று முன்பாக ஊரை விட்டு புறப்பட்டு நேரடியாக பயணத்தை தொடங்கலை. சௌர் குகையில் போய் தங்கினாங்க 3 நாட்கள் சொல்லப்படும். அந்த குகை கீழே இருந்து அந்த குகையை இதோ தெரிகிறது அல்லவா, அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்படும்னு வச்சுக்கோங்க. இப்படி அழைத்து செல்கின்ற பொழுது என்ன செய்வாங்க, இறுதியாக ஜாரானுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜாரானுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம அங்கே யாராம் கட்டி, ஏற்கனவே யாராம் கட்டி இருந்தால் நியத் செஞ்சுட்டு வருவோம், அல்லது யாரம்டைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போனால் அங்கே போயிட்டு ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டு யாரம்டைய ட்ரெஸ்ஸை உடுத்து நியத்து செஞ்சு மீண்டும் வருவோம். சரி, ஹரம் என்ற ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு வெளியில் வந்து தான் மக்காவாசிகள் யாராம் கட்டி உம்ராவுக்கு வரணும். அதே போன்று வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள், வெளியூர்ந்து வரக்கூடிய நான் முஸ்லிம்ஸ், முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த எல்லையை தாண்டி வர முடியாது. சரியா? இப்போ இது எவ்வளவு பக்கமான இடம் அல்லவா, அவ்வளோ கிட்டத்தில் வந்தாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உம்ராவிற்காக புறப்பட்டு வந்த நேரத்தில் எவ்வளவு தூரம், மக்கா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்களை கடந்து மக்காவுக்கு அருகில் ஹுதைபியாங்கிற இடத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு நினைக்கிறாங்க, இப்போ மக்கள் இந்த தகவலை கேள்விப்படுவாங்கல்ல, ஒரு 1500 பேர் ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு நமக்கு பிடிக்காதவங்க, சண்டைக்காரவங்க வந்தால் அவ்வளோ தெரியாமல் இருக்காதுல்ல, தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் ஒரு தூதரை அனுப்பி மக்காவாசிகளுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து, முஸ்லீம்கள் நாங்கள் இவ்வளோ பேர் வர்றோம், ஆனால் நாங்கள் சண்டைக்கோ மற்றதுக்கோ வர்றோம்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் வர்றது வெறும் உம்ராவுக்கு தான், நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு நாங்கள் போயிடுவோம் என்ற தகவலை சொல்லி அனுப்பலாம், தகவல் தெரிவித்து விடலாம் என்று ஸல்லல்லாஹு கருதுகிறாங்க. அப்படி கருதுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு இருக்கிற சஹாபாக்கள்ல சையதுனா உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி சொன்னாங்க, உமர், இந்த பணியை நீங்கள் செய்யணும், நீங்கள் போய் முக்கியஸ்தர்களை சந்தித்து இந்த தகவலை சொல்லிட்டு வாங்க, சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஹஸரத் உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அங்கே என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பனி இப்னு அதின்னு சொல்லலாம், என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அவங்கெல்லாம் பெருசாக இங்கே யாரும் இல்லை, என் குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை, குறைஷிகளுக்கு எனக்கும் மிகப்பெரிய அளவில் பகைமை இருக்குன்னு தங்களுக்கு தெரியும், பெரிய அளவில் குறைஷிகளுக்கு எனக்கும் விரோதம் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்யக்கூடிய குடும்பமும் அங்கே யாரும் இல்லை, அதனால் நான் போகிறத விட யார் போனால் ரொம்ப பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கங்கிறாங்க. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு ரொம்ப பொருத்தமானவங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏதோ தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அல்ல, அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்ல, எதற்கும் தயார் நிலையில் இருப்பவர்கள் தான். ஒரு நல்ல காரியத்திற்கு பிரச்சனை சுலபமாக முடியணும், சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்தவாறான ஒரு ஆள் இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் என்று சொன்ன பொழுது உமர் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உயர்ந்த பொறுப்பு இது, இந்த பொறுப்பிற்கு என்னை விட உஸ்மான் ரொம்ப சிறந்தவர், தாங்க விரும்பினா அவங்கள அனுப்பலாம் என்று சொல்ல, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து அந்த பணியை நிறைவேற்றுமாறு சொல்லி அனுப்புகிறார்கள். யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை நோக்கி உள்ளுக்குள் புறப்படுகிறார்கள், மக்காவுக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுது போகிற வழியிலேயே செல்கின்ற வழியிலேயே அபான் பின் சயீத் பின் அல் ஆஸ் என்ற தங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை மக்காவுக்குள்ளே நுழைகின்ற பொழுது, அல்லது சில பேர் சொன்னாங்க மக்காவுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாலேயே இந்த அபான் பின் சயீத் பின் அல் ஆஸ் என்பவரை சந்தித்து வருகிறார்கள். அவங்களுக்கு நெருக்கம் இருக்குது. உடனே அபான் பின் ஆஸ் என்ன செஞ்சாங்க, அவங்கள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொன்ன உடனே சரி வாங்கண்டு
தன்னுடைய வாகனத்தில் அவங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்கார வச்சுக்கிட்டு மேலும் சொன்னாங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னு சொன்னால் சில சமயங்களில் ஆபத்துகள் ஏற்படுவது உண்டு. அதனால் அங்கே லோக்கலில் உள்ள ஒருத்த பொறுப்பெடுத்துக்கிட்டால் அந்த மக்கள் யோசிப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அபானி பின் சயீத் சந்திக்கிறாங்க. தங்களுடைய வாகனத்தை அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். தான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் சொல்கிறார்கள். நீங்கள் வாங்கன்னு அழைச்சிட்டு போய் மக்காவில் விட்டுட்டாங்க. மக்காவில் விட்டதுக்கு பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான குறைஷி தலைவர்களை சந்தித்தார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத காலம். அவங்க ஹிஜ்ரி 8 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத காலம் இந்த காலம். அப்போ இப்போ குறைஷியுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், எதிரிகளுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தாங்க. மற்ற குறைஷி பெரும் கூட்டத்தினரையும் சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தகவலை தெரிவிக்குமாறு அனுப்பி வைத்தார்களோ அந்த தகவலையும் சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400க்கும் மேற்பட்ட சஹாபாக்களோடு வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்திருப்பது உம்ராவிற்கு மட்டும்தான், வேறு சண்டை அது எது பிரச்சனைகள் இல்லை என்ற தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை, ஏற்றுக்கிற முடியல. சரி பரவாயில்ல வந்துட்டு போங்கன்னு சொல்லலை. அப்போ அவங்க முடியாதுங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. யார்? குறைஷியர். இருந்தாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது உண்டான மரியாதையின் காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சும்மாவாக சொல்லியிருப்பாங்க, சும்மா சொல்லிக்க மாட்டாங்கல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிருந்தாலும் டென்ஷன் ஆகிருப்பாங்க. அவங்க அந்த பதிலே இவங்க சொல்கிறத பேசுகிறத கேட்குற அளவுக்கு இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டதுக்கு பின்னாடி அனுமதிக்க முடியலை. ஆனால் இப்படி சொன்னாங்க, இன் ஷி'த அன் ததூஃப பில் பைத் ஃபதூஃப். உஸ்மான், நீங்கள் வந்திருக்கீங்க, விரும்பினா நீங்கள் தவாஃப் செஞ்சுட்டு போங்கன்றாங்க. விரும்பினா நீங்கள் தவாஃப் செஞ்சுக்கோங்க, உங்களை அனுமதிக்கிறோம். அதாவது ஸல்லல்லாஹு மொத்தத்தில் அனுமதி இல்லை. நீங்கள் எல்லாரும் பெருமானுடைய தலைமையில் வந்திருக்கிறீங்க, உம்ரா செய்யணும்னு சொல்கிறீங்க, அதற்கு அனுமதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டீங்கல்ல, மக்காவுக்குள்ளேயும் வந்துட்டீங்க, ரொம்ப உயர்ந்த மனிதர், நீங்கள் ஆசைப்படுவீங்க. அவங்க நினைச்ச முஸ்லீம்களில் தவாஃப் செய்ய ஆசைப்படுவாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டதுனால நீங்கள் வேண்டாம் தவாஃப் செஞ்சுட்டு போங்கன்றாங்க. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா குன்து லி அஃஅல ஹத்தா யதூஃப பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்யாத வரை நான் தவாஃப் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்யாத வரை நான் தவாஃப் செய்ய மாட்டேன். அவர்களுக்கு தவாஃபிற்கு அனுமதி இல்லை, அவங்க தவாஃபுக்கு தானே வந்திருக்கிறாங்க, அவங்கள அனுமதிக்க மாட்டேங்கன்னு சொன்னால் அப்படி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் செய்கிற மாதிரி இல்லைங்களா. இப்போ இது குறைஷியருக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுது. இயல்பாக வரத்தானே செய்யும். பாவந்தால் வந்துட்டாரு, தவாஃப் செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னால் இந்த இது வேறு பேசுகிறீங்களாங்கிற மாதிரி வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே வச்சுக்கிட்டாங்க, விடலை, போகிறதுக்கு அனுமதிக்கலை, வச்சுக்கிட்டாங்க. இந்த தகவல் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கும் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், தவறான தகவலாக அன்ன உஸ்மான் கதுகுத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணிட்டாங்கன்னு தகவல் வருது, வதந்தியாக வருது. உஸ்மான் தான் கொலை பண்ணப்படலை, அவங்கள ஏறக்குறைய கைது செய்ததை போன்று நீங்கள் இங்கேருந்து போக முடியாது, இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகள் கொன்று விட்டார்கள் என்று தவறான தகவல் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், தூதரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்த உடனே சொன்னாங்க, லா நபரஹு ஹத்தா நுனாசிஸல் கௌம். இந்த சமூகத்தோடு சண்டை செய்யாமல் ஒருபோதும் நாம் விலக மாட்டோம். அதாவது கண்டிப்பாக இவர்களோடு யுத்தம் நடக்கும். ஏன்னு சொன்னால் இவங்க யாரை கொண்டுட்டாங்க? தூதுவரை கொன்று விட்டார்கள். தூதுவரை கொள்வதற்கு அனுமதி இல்லை, தூதரையே இவங்க கொண்டுட்டாங்க. அதனால கண்டிப்பாக இவங்களோட யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மக்கள் எல்லோரையும் என்னிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் என்று அழைத்தார்கள். ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். இப்போ யுத்தம் நடக்கும்னு சொன்னால் யுத்தத்துக்கு நான் எல்லாரும் கலந்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு நீங்கள் பையத் செய்து கொடுங்கண்டா. இந்த பையத்தை தான் வரலாறு
பைஅத்துர் ரிதுவான் என சொல்கிறது. இந்த பையத் எனக்கு எல்லாரும் பையத் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் பையத் செய்து கொடுத்தார்கள். இப்போ சஹாபாக்கள் கையை நீட்டுவாங்க, தங்களுடைய கையை நீட்டுவாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைக்கு மேலே அவங்க கையை வைப்பாங்க. சரிதான். எதற்காக இந்த பையத், என்ன சொல்லி பையத் செஞ்சாங்க அப்படிங்கிறத 2 கருத்து வருகிறது. நான் பின்னால் சொல்றேன். மொத்தத்தில் இவர்களோடு சண்டை செய்ய வேண்டும். இதுலேருந்து நம்ம இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. யார் யார் தயார், எல்லாரும் ஒப்புக்கொள்றீங்களா, எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம் என்று பையத் செய்து கொடுக்குறாங்க. சஹாபாக்களுடைய கரம் கீழே இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் மேலே இருக்கும். இப்படி பையத் செஞ்சு கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் அங்கிருந்த எல்லோரும் பையத் செய்து கொடுத்தார்கள், ஒரே ஒரு நபர் மட்டும் செய்து கொடுக்கல அப்படின்னு வரும். நான் பின்னாடி விரிவாக வருகின்ற பொழுது அந்த பெயரை குறிப்பிடுகிறேன். இந்த இப்படி செஞ்சு கொடுத்தாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இப்படி ஒவ்வொருவரும் பையத் செய்து கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வின் பணியிலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பணியிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவருக்காக நான் பையத்து செய்கிறேன் என்று தங்களது ஒரு கரத்தை நீட்டி இன்னொரு கரத்தை அதற்கு மேல் வைத்து இது உஸ்மானுக்காக செய்கின்ற பையத் அப்படின்னு சொன்னார். இது உஸ்மான் அவர்களுக்காக செய்கின்ற பையத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஒப்பந்தம், இந்த பைஆ அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் என்று அர்த்தம். இந்த ஒப்பந்தத்தை தான் அல்லாஹ் இடத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் இந்த பையத், இந்த ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள், இன்னமா யுபாயிஊன் அல்லாஹ், அவர்கள் உங்களிடத்தில் அல்ல அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள் ஆவார்கள். உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். சரி, இந்த பையத்திற்கு வரலாற்றில் பைஅத்துர் ரிதுவான் அப்படின்னு பேர். இந்த பையத்திற்கு பைஅத்துர் ரிதுவான். ரிதுவான்னா என்ன அர்த்தம் சொன்னா, திருப்பொருத்தத்திற்குரிய, ஓப்பிற்குரிய, மேன்மைக்குரிய பையத், பொருத்தத்திற்குரிய பையத் அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற பையத் என்று அதற்கு பெயர். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற பையத். ஏன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற பையத் என்று அதுக்கு பெயர் அப்படின்னு சொன்னா, இதற்கு அடுத்த ஒரு வசனம் வருகிறது பின்னால. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தின் அடியிலிருந்து உங்களிடத்தில் பையத் செய்து கொடுத்தார்களே, இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்கான வார்த்தை ரதிய. சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதனால தான் ஒரு சஹாபியுடைய பெயர் வந்தால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுடைய பெயர் வருகின்ற பொழுதெல்லாம் ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். அதற்கு பொருள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அல்லது பொருந்தி கொள்வானாக என்று துஆவாக வரும். இதே வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்திற்கு அடியில் இருந்து உங்களிடத்தில் இந்த ஒப்பந்தத்தை செய்து கொடுத்தார்களே யா ரசூலல்லாஹ், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அந்த சஹாபாக்கள் பையத் செய்து கொடுத்தவர்களை புகழ்ந்து அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அல்லாஹ் புகழ்வதற்கு பயன்படுத்திய வார்த்தை ரதிய, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றுதான் அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். எனவே இந்த பையத்திற்கு பெயரு பைஅத்துர் ரிதுவான். ரதிய என்பது பாஸ்ட் டென்ஸ், ரிதுவான் என்பது ரூட் வேர்டு, மஸ்தர்னு சொல்லுவாங்க அரபியில். அதனுடைய அடிச்சொல், வேர்ச்சொல் என்பது ரிதுவான், திருப்பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற பையத் என்று இந்த பையத்திற்கு பெயர் வந்தது. அப்போ பையத்து ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சற்று அதை முழுசாக இது பண்ணணும்னு சொன்னால், இப்படி ஒப்பந்தம் நடந்துருச்சு. இந்த ஒப்பந்தம் நடந்ததுக்கு பின்னால் நான் முஸ்லீம்ஸ், மக்காவுடைய குறைஷிகள் கேள்விப்படுறாங்க, இவங்க முஸ்லீம்கள் எல்லாரும் இப்படி ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்களா. இதுக்கு இடையில 1-2 நபர்கள், இங்கே வந்த நபர்களை முஸ்லீம்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அங்கு சேர்த்து உஸ்மான் போன்று 1-2 நபர்கள் அவங்கள்ட்ட மாட்டியிருக்கிறாங்க.
இந்த கட்டத்தில் முஸ்லிம்கள் இப்படி பையத்து வேறு செஞ்சுட்டாங்க. பையத்துனா மௌத்தானாலும் சரி கண்டிப்பாக யுத்தம் நடக்கும், மௌத்தை பற்றி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் என்பதுதான் பையத்தின் நிலை. மௌத்தை பற்றி நாம் பயப்பட மாட்டோம், எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் புறமுதுகிட்டு ஓட மாட்டோம், களத்தில் நிற்போம் என்பதுதான் அந்த பையத் ஒப்பந்தம். இப்படி அப்போ முஸ்லீம் நான் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு குறைஷியல் கேள்விப்படுறாங்க, முஸ்லீம்கள் எல்லாரும் இப்படி பெருமானார்கிட்ட அவங்க நபிகிட்ட ஒப்பந்தம் செய்து கொடுத்துருக்காங்களாம். ஏற்கனவே சும்மா இருந்தாலே லைட்டாக இஷாரா பண்ணால் கூட இந்த சமூகம் அவங்க நபி சொல்கிறத தான் கேட்கும். ஆனால் இப்போ ஒப்பந்தமே செஞ்சுருக்கிறாங்களாம், நபியை எல்லாரும் ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே தான் என்ன பண்ணாங்க, ஆகா இது பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்குன்னு சொல்லி நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று முஸ்லிம்களுக்கும் குறைஷியலுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அந்த உடன்படிக்கை பற்றி தான் சொன்னோம். அந்த உடன்படிக்கை இது பையத்துங்கிறது ஒப்பந்தம், நாங்கள் மௌத்து வரை களத்தில் நிற்போம் என்பது ஒப்பந்தம். இப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்காவாசிகள் நம்ம வேணாம், சண்டை சச்சரவு வேணாம், நமக்கு மத்தியில் சுமூகமாக போயிடலாம், நமக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையில் பெரும்பாலானவைகள் முஸ்லிம்களுக்கு பாதகமாக, எதிரிகளுக்கு சாதகமாக இருந்தது. ஆனாலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சைன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு செஞ்சதை தான் அல்லாஹ் உங்களுக்கு பெரிய வெற்றியை தந்தோம் என்று இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என நாம் குறிப்பிட்டோம். சரி, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் எது விஷயத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்க என்று வதந்தியா தவறான தகவல் வருகிறது. அது விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. சஹாபாக்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் செய்து கொண்டது எதிரிகளுக்கு தெரிகிறது. ஆக இது பெரிய பிரச்சனையாகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்பி வச்சிடறாங்க. உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சிடறாங்க. நமக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த உடன்படிக்கையும் கையெழுத்து ஆனது. அதில் 10 வருடத்திற்கு இந்த உடன்படிக்கை பின்பற்றப்படும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் தகவல் வந்த பொழுது முஸ்லிம்கள் எல்லோரிடத்திலும் பையத்து பெற்றார்களே, அந்த பையத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இன்னல்லதீன யுபாயிஊனக, யார் ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள், பையத் செய்து கொடுத்தவர்கள், இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தவங்க அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். அதனால தான் இந்த வசனத்தை இன்று தொடக்கத்திலேயே சொல்லுவாங்க. இந்த வசனம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை அறிவிக்கிறது. அவர்களை அல்லாஹ் எவ்வளவு உயர்வாக அல்லாஹ் சொல்கிறான். அவங்க செஞ்சு கொடுத்த ஒப்பந்தம் பெருமானார்கிட்ட தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், உங்களிடம் செய்து கொடுத்தால் என்னிடம் செய்து கொடுத்தது மாதிரி, உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செய்து கொடுத்தால் என்னிடத்தில் செய்து கொடுத்தது மாதிரியா, என்னிடத்தில் தான் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் என் நபிகிட்ட கொடுக்க வாக்குறுதியை யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க, அது என்கிட்ட கொடுத்துருக்க மாதிரி. மையுத்தொழில் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான், ரசூலுக்கு கட்டுப்பட்டால் எனக்கு கட்டுப்பட்டவராக கருதப்படுவார். ஒரு இடத்துல கூட எனக்கு கட்டுப்பட்டால் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள்னு சொல்லலை அல்லாஹ். ஏன்னு சொன்னால் அப்படி வரும், அல்லாவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லுவான், ரசூலுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லாமல் போயிடுவாங்க. அதனால அல்லாவுக்கு கட்டுப்பட்டது ரசூலுக்கு கட்டுப்பட்டதாக வராது, ரசூலுக்கு கட்டுப்பட்டால் அல்லாவிற்கு கட்டுப்பட்டதாக வரும். மையுத்தொழில் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்படுபவர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவராக கருதப்படுவார் என்று அல்லாஹ் சொல்வதை போன்றுதான் இந்த வசனத்தில்
அல்லாஹ்விடத்து யார சொல்லலாம், உங்கள்கிட்ட அவங்க ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்கண்டா, உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, அவர்கள் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். என்னிடத்தில் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறான். அல்லாஹ் பெருமானார்கிட்ட சொன்னது என்னட்டுன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவர்களது கரத்திற்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்தது. யாருடைய கரம் தான் இருந்துச்சு? சஹாபாக்களுடைய கரத்திற்கு மேல் இருந்தது ரசூலின் கரம். அப்படிதானே? அதானே வெளிப்படையானது. சஹாபாக்களுடைய கரம் கீழே இருக்கிறது, பெருமானாரின் கரம் மேலே இருக்கிறது. யதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம். அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்களின் கரங்களுக்கு மேல், மூமின்களின் கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது. ஆனா ஹக்கீகத்தில் யாருடைய கரம் தான் இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் தான் இருந்தது, அவங்களுடைய கை தான் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், என் கை இருந்தது. ரசூலின் கையை அல்லாஹ் தன் கையாக சொல்கிறான். புரியுது? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். அதற்காக யாராவது அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லான்னு சொல்லிடக்கூடாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி யாராவது சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த உம்மத் தௌஹீத் விஷயத்தில் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட உம்மத். எந்த கட்டத்திலும் சரி, தங்களது உயிரை விட பல்லாயிரம் கோடி மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கும் இந்த உம்மத் ஒரு கட்டத்திலும் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று மட்டுமே நிறுத்திக் கொண்டது. அவங்க யாரும் கிறிஸ்தவர் அப்படியே போயிட்டாங்க. மரியம் அல்லாஹ்வுடைய குமாரர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய கடவுள் வெளிப்பாட்டில் ஒன்று தான், இதுவும் ஒரு கடவுள் தான் அப்படிலாம் சொன்னாங்க. முஸ்லிம்கள் ஒரு கட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக உயிரை விட நேசித்தவர்களில் முதன்மையானவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள விட யாராவது நேசிச்சிருக்க முடியுமான்னு கூட சொல்ல முடியாது. யாராவது நேசிச்சிருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பாரு, சவுரில் விஷப்பொருள் தன்னுடைய காலில் தீண்டுகிறது, அந்த நேரத்திலும் அப்படியே காலை எடுக்கலை, அந்த விஷத்தை தாங்கிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தான் இருக்கிறாங்க. யாரை சொல்லதை எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் பெருமானார் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் அப்படியே தாங்கி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தூக்கம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களது உயிரை விட பெருமானாரின் தூக்கத்தை உயர்வாக மதித்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நேருக்கு சொன்னோம், மூத்தா போரில் தலைப்பாக 1,00,000 பேர் கொண்ட எதிரிகள் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல சஹாபாக்கள் ஷஹீத் ஆகிட்டாங்க, இப்போ இன்னும் யுத்தம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, தலைப்பாக என்னத்தையோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னால் கேட்டாங்க, அல்லாஹ் வெற்றியை தந்தான், அது வேறு. பின்னால் சஹாபாக்கள் கேட்டாங்க, காலித் என்ன நீங்கள் தளபதி அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருந்தீங்க? நாம் தேடினேன். என்ன தேடினேன்? தலைப்பாகை தேடினேன். தலையே வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தலைப்பா தேடினேன்னு சொல்கிறீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு அவங்க பார்வை இருக்கு சொன்னாங்க. பதிலாக, அதில் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வைத்து தலைப்பாகை கட்டியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியின் மீது யாருடைய காலும் பட்டுவிடக்கூட, உயிருக்கு ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு, உயிரை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எங்களுடைய நபியின் முடியின் மீது யாருடைய காலும் படக்கூடாது என்று சொன்னால், இவர்களை விட பெருமானரை நான் நேசித்து விட முடியும்? இவங்களை விட நம்ம பெரிய கண்ணியம் கொடுத்துரும்னு சொல்ல முடியும்? ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் இப்படிலாம் செஞ்சாங்களே. ஆனால் ஸல்லல்லாஹு எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு கூட ஜும்மாவில் தற்செயலாக இதை சொன்னோம். ஸல்லல்லாஹு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. தன்னுடைய 63வது வயதில் ரபியுல் மாதத்தில் திங்கட்கிழமை காலையின் முற்பகுதி சுமார் 10:45 to 11 மணிக்குள்ள ஸல்லல்லாஹு இந்த உலகத்தை விட்டு மறந்துட்டாங்க. மதினா ஃபுல்லாக கொந்தளிப்பாக இருக்குது, மக்கா ஃபுல்லாக கொந்தளிப்பாக இருக்குது, முஸ்லீம்கள் நிலகுலைஞ்சு போயிருக்கிறாங்க. பலரால் மௌத்தை ஏற்றுக்கிறவே முடியலை, பலரால் ஜீரணிக்க முடியலை, ஒரு வகையான குழப்ப நிலை இருக்குது. சில பேர் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் உதப்பேங்கிறாங்க. சையதுனா உமர் தான் போட்டவர்கள் சொல்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் சொன்னால் வாங்கண்டாங்க. மஸ்ஜித் நபவியில் ஒன்று கூட்டினாங்க. ஒன்று கூட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மன்கான யாபுது முஹம்மதன், யாரேனும் முஹம்மது ஸல்லல்லாஹு வணங்கி இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் வஃபாத்தாகி விட்டார். என்ன வார்த்தை! யாராவது நீங்கள் ஸல்லல்லாஹு வணங்கினீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் தான் நித்திய ஜீவன், ஒருபோதும் அவன் மௌத்தாக மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தாங்க போவாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அல்லாஹ் மட்டும்தான் மரணிக்க மாட்டான், மீது எல்லாம் மரணத்திற்கு உண்டாகிவிடும். எந்த நபி எப்படிப்பட்ட நபர்? தங்களுடைய பெருமானாரின், தங்களுடைய உயிரை விட பெருமானாரின் தூக்கத்தை மதித்தவர்கள், தங்களுடைய உயிருக்குயிராக பாதுகாத்தவர்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அப்போ எதுக்கு இது சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த உம்மத் அதில் கொஞ்சம் கூட இதாகவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கண்ணியம் என்று சொன்னால் அது உச்சகட்ட மரியாதை.
தங்கள் பெருமானாருடைய முடியின் மீது கால்பட்டு விடக்கூடாது என்ற மரியாதை. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகின்ற நேரத்தில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக இருக்கும். அதை அப்படியே வழித்து ஒரு அழகான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்துக் கொள்வார்கள். அவங்க சொல்றாங்க, எங்களின் புதுமண தம்பதிகளுக்கு இதை நறுமணமாக பூசி விடுவேன்னு சொல்றாங்க. இவங்களை விடவா நம்ம மதிச்சிட முடியும்? ஆனாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாகத்தான் பார்த்தார்கள். அதனால தான் சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறாங்க, தஹஜ்ஜுடைய நேரம், திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்யாமல் தொழுக போகிறாங்க. அப்பொழுது கூட செய்துனா ஆயிஷா சித்திகார நான் கேள்வி கேட்குறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஒழு செஞ்சா தூங்குனா ஒழு முறியும்னு சொல்லியிருக்கீங்களே. அப்போ கேட்குறாங்க, பதில் வரணும் இல்லை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தனாமு ஐநாய் வலா யனாமு கல்வி, என் கண்ணு தான் தூங்கும், கல்பு தூங்காதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தெளிவுபடுத்தணும், அதை எப்படி நீங்கள் மட்டும் ஒளி செய்யலையே. இந்த உம்மத் இது விஷயத்தில் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. அதனால தான் இறை கொள்கையுடைய விஷயத்தில் இந்த உலகம் முழுக்க தடம் புரண்டு போன நேரத்தில் இந்த உலகத்தில் தடம் புரளாத ஒரு சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டுமே. நபிமார்களை மதிப்பதை இபாதத் என்று யாரும் கருதினார், அல்லாஹ் வணங்குறாங்கன்னு கருதினார், அது நம்முடைய தவறு. மரியாதை செய்தல் என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கு பற்றி வித்தியாசம் உண்டு. ஆசிரியர்களை மிகவும் மதிக்க வேண்டும், பெற்றோர்களை மிகவும் மதிக்க வேண்டும், ஆனால் வணங்க முடியாது. அதனால தான் நம்ம வந்தே மாதரம் இந்த பாடுகள்லாம் பாட முடியாதுன்னு சொல்கிறோம். இவங்க தாய்நாடை மதிக்கணும், தாய்நாடை வணங்க முடியாது. நாடை மதிக்கணும், பூமியை எங்களுடைய ஊரை மதிக்கணும். மதிக்க வேண்டும் என்பது வேறு, வணங்க வேண்டும் என்பது வேறு. நாங்கள் மதிப்போம், வணங்க மாட்டோம். வணக்கம் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லாஹ் அல்லாதவைகள் மதிக்கப்படலாம். மதித்தல் என்பது வேறு, மதித்தலை வணக்கம் என்று புரிந்தால் அது நம்முடைய தவறு. வணக்கம் வேறு, வணக்கம் வேறு, கண்ணியம் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மலக்குமார்கள் கண்ணியப்படுத்த வேண்டியவைகள், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் கண்ணியப்படுத்த வேண்டியவைகள், இறைநேசர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், குர்ஆன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, ஹதீஸ் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, கிப்லா கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. கிப்லாவுக்கு நேர கால் நீட்டாதீங்க, கிப்லா கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் கிப்லா இறைவன் அல்ல. காபா கண்ணியப்படுத்தணும், கண்டிப்பாக காபாவை கண்ணியப்படுத்தணும். காபாவுக்கு நேரம் கால் நீட்டுறது நம்ம கூடாதுன்னு சொல்லுவோம், மரியாதை குறைவுன்னு சொல்லுவோம். காபாவை கண்ணியப்படுத்துவோம். ஆனால் காபா ரப்பா என்று கேட்டால் ரப்ப அல்ல, ரப்புடைய இல்லம் தானே, பைத்துல்லா தானே தவிர காபா அல்லாஹ் அல்ல. இதில் எந்த இடத்திலையும் இஸ்லாமிய உம்மத் ஒரு கட்டத்திலும் சமரசம் செய்ததே இல்லை. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன் நபியை மிக மிக மேலான அந்தஸ்து கொடுத்தது மேராஜில். மேராஜுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் நேரடியாக அல்லாஹை பெருமானார் சந்தித்து பேசியது. இது யாருக்கும் நபிமார்களுக்கு கூட கிடைக்காத ஒரு சிறப்பு பெருமானாருக்கு கிடைத்தது. இந்த சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வசனம் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, 15வது ஜுஸுடைய தொடக்க வசனம். தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை அல்லாஹ் அழைத்து சென்றானே, அந்த ரப்பு பரிசுத்தமானவன். அவர்கள் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமையாக அப்தாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அப்து அப்புறம் ரசூல். இதில் ஒரு கட்டத்திலும் நோ காம்ப்ரமைஸ், கொஞ்சம் கூட இந்த உம்மத் அட்ஜஸ்ட் பண்ணதே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உம்மத்துடைய ஈமானை பாதுகாத்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஷிருக்கு வந்துருன்னு நான் நினைக்கல, ஆனால் காசு பணத்துக்காக நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு நான் பயப்படுறேன்னு சொன்னான். ஷிருக்கு வந்துடும், நீங்கள்லாம் முஷ்ரிக்கள் ஆயிடுவீங்க. முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஷிருக்கு வந்துரும்னு நான் நினைக்கல, அதில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. ஆனால் அந்த காசு பணத்தின் மீது உண்டான மோகம் உங்களை நிலைகுலைய செய்து விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னதாக ஹதீஸ்கள் பதிவாகும். வசனம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை, அல்லாஹ் அவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான் என்பதை அறிவிக்கிறது என சொல்வார். மேலும் அவர்களது கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்தது என்று சொல்வதற்கு காரணம், அல்லாஹ் அந்த முஃமின்களோடு இருக்கிறான், அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறான், அவர்களுடைய இடத்தை, அவருடைய அந்தஸ்தை, அவர்கள் தங்கக்கூடிய சூழல்களை அல்லாஹ் பார்க்கிறான், அவர்களுடைய புற செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான், அவர்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதால் இவர்கள் ரசூலிடத்தில் பையத் செய்து கொடுத்தாலும் ரசூலின் வழியாக அல்லாஹ்விடத்தில் பையத் செய்து கொடுத்தவர்களாக
பார்க்கப்படுவார்கள். அல்லா இடத்துல பையத் செய்து கொடுக்கணும், அல்லா இடத்துல பையத் செய்து கொடுக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தான் நம்ம பையத் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய ரசூலிட்ட நாம் பையத் செய்வது அல்லாஹ்விடத்தில் பையத் செய்து கொடுத்ததாக பொருள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களிடம் அவர்களது உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கத்திற்கு பகரமாக வாங்கி கொண்டான். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வயுக்தலூன். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போரிடுவார்கள், அவர்கள் வெட்டப்படுவார்கள், பிறரையும் வெட்டுவார்கள். ஷஹீதாக்கப்படலாம் அல்லது எதிரிகளை அவர்கள் காலி செய்யலாம். வாதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். இது தௌராத்திலும் இன்ஜீலிலும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையா? வல் குர்ஆனிலும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், வமன் அவ்ஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ். அப்போ அல்லாஹ் உங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இனிமேல் உங்களுடைய உயிர்களும் உடைமைகளும் சொர்க்கத்தை எதிலெல்லாம் சொர்க்கத்தை எந்த அமல்களெல்லாம் பெற முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அர்த்தம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமன் அவ்ஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை யார் முழுமையாக நிறைவேற்றினாரோ, அப்போ என்ன அர்த்தம்? தன்னுடைய உயிரை, தன்னுடைய பொருளை தவறான வழியில் பயன்படுத்தலை, ஹராமான வழியில் பயன்படுத்தலை, நரகத்துக்கு போகிற ரூட்டில் பயன்படுத்தலை, சரியாக நேர்மையாக முறையாக பயன்படுத்தினால் ஃபஸ்தப்ஷிரு, நீங்கள் சுப செய்தி பெறுங்கள். பி பைஇக்கும் அல்லதி பாயஅதும் பி, அந்த அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுத்த ஒப்பந்தத்திற்காக நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம நேரடியாக செஞ்சு கொடுத்தது தெரியலை, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்கிட்ட சொர்க்கத்திற்கு பகரமாக உங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் நான் வாங்கி கொண்டு விட்டேன், என்னிடத்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதை நிறைவேற்றுறீங்கன்னு சொன்னால் உங்கள் ஒப்பந்தத்தை கரெக்டாக நிறைவேற்றிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வது. நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எதை முறையாக செய்ய வேண்டுமோ அப்படி செய்வது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து கொடுத்த ஒப்பந்தமாக பார்க்கப்படும். சொன்ன ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் சல்ல சைஃபஹு ஃபீ சபீலில்லாஹ் ஃபகத் பாயா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் வாளை உருவி போராடத் தொடங்கிவிட்டார், இவர் அல்லாஹ்விடத்தில் பையத் செய்து விட்டார் என்ற அர்த்தம் அப்படின்னா. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபில் ஹஜரி, ஹஜர் அஸ்வதுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, வல்லாஹி லயபஅஸுல்லாஹு யௌமல் கியாமா. நாளை அல்லாஹ் மீது சத்தியம், நாளை மறுமையில் ஹஜர் அஸ்வதை அல்லாஹ் எழுப்புவான். அப்பொழுது இன்னைக்கு பார்க்குற மாதிரி அது இருக்காது. லஹு ஐனானி யந்துரு பிஹிமா, பார்க்கும் 2 கண்கள் அதற்கு இருக்கும். வலிசானுன் யன்திகு பிஹி, பேசும் நாவும் அதற்கு இருக்கும். வயஷ்ஹது அலா மன் இஸ்தலமஹு பில் ஹக்கி, உண்மையிலேயே யார் அதை தொட்டு முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு அது சாட்சி சொல்லும், இவர்களை தொட்டு முத்தமிட்டவர்கள் என்று சொல்லும் என்று கூறிவிட்டு சொல்லதான் சொன்னார்கள். ஃபமன் இஸ்தலமஹு, யார் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு விட்டாரோ ஃபகத் பாயா அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத் செய்து கொடுத்து விட்டார் என்ற அர்த்தம். யார் சொன்னா? சார் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாலே அல்லாஹ்விடத்தில் பையத் செய்து கொடுத்தாங்கன்ற அர்த்தம். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல் ஹஜருல் அஸ்வத் யமீனுல்லாஹி அஸ்ஸ வஜல். ஹஜ்ருல் அஸ்வத் என்பது அல்லாஹ்வுடைய கரமாக கணிக்கப்படும். யுசாஃபிஹு பிஹா ஹல்கஹு கமா யுசாஃபிஹு ரஜுல அஹா, நீங்கள் ஒருவருக்கொருவர் சக மோமின்கள் ஒருவருக்கொருவர் கைகளை கொடுத்து முசாஃபா செய்து கொள்கின்றீர்கள் அல்லவா, அதை போன்று அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வதின் வழியாக உங்களிடத்தில் முசாஃபா செய்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டா அல்லாஹ்வோடு நீங்கள் முசாஃபா செய்தீர்கள் என்ற ஒரு ஹதீஸும், ஹஜ்ருல் அஸ்வதை உண்மையிலேயே முத்தமிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் பையத் செய்து கொடுத்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் செய்து கொடுக்கும் ஒப்பந்தங்கள் அனைத்தும், அது ஹஜ்ருல் அஸ்வதிடமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் திருத்தூதரிடம் இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுக்கிறதாக அர்த்தம். அப்போ இப்போ உண்மையிலே ஒரு அம்மா தாட்ட ஒருத்தர் சொல்கிறார், நான் கண்டிப்பாக இனிமேல் தப்பு செய்யவே மாட்டேன், இனிமேல் நான் பிழை செய்யவே மாட்டேன், இனிமேல் நான் சரியாக நடப்பேன் என்று சொன்னால், இப்பொழுது நீ அம்மாட்ட சொல்லியிருக்கேன்னு மட்டும் நீ நினைக்காத,
அப்பாட்ட சொல்லியிருக்கணும் மட்டும் நீ நினைக்காத, ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்கணும் மட்டும் நீ நினைக்காத. ஆசிரியரின் வழியாக அல்லாஹ்விடத்தில் சொல்லியிருக்கிறாய், தாயின் வழியாக அல்லாஹ்விடத்தில் சொல்லியிருக்கிறாய், தந்தையின் வழியாக அல்லாஹ்விடத்தில் சொல்லியிருக்கிறாய். நீ சொன்ன அந்த ஒப்பந்தத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது என குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சொல்வார். மேலும் இந்த ஒப்பந்தம் நடைபெற்ற இடம் என்பது ஒரு மரத்தின் அடி, இழந்த இலை மரம், அந்த மரத்திற்கு அடியில் தான் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது என சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்வான், இந்த ஒப்பந்தத்தை முறித்தால் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு முறித்தவருக்கு, ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் அதற்கு பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் தருவான். அந்த பரிபூர்ணமான கூலியுடைய உச்சகட்டம் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையே அந்த ஒப்பந்தம் செய்தவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ்வின் பொருத்தமே ரிலா. ரிலா தான் மிகப்பெரிய நியாமத். சொர்க்கத்தை விட வருதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ரிதுவான் இருக்கே, அதுதான் மிகப்பெரிய நியாமத். அந்த ரிதுவான்ங்கிற வார்த்தை தான் இந்த பையத்திற்கு சொல்லப்படுகிறது. பைஅத்துர் ரிதுவான், இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற்ற பையத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் சாதாரணமானது அல்ல. அதான் சொல்லுவாங்க, சையதுனா ஹசன் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் வணங்குறேன் சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டும் அல்ல, நரகத்தை கண்டு பயந்தும் அல்ல, உனது திருப்பொருத்தத்தை நாடி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமான ஆளுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாவது வணங்கணும், நரகத்துக்கு கண்டு பயந்தாவது வணங்கணும், பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். இதுவே ரொம்ப ஒரு லோயர் லெவல் தான் இறைநேசர்களுடைய நிலை என்பது. அதான் அங்கே புரிய வைக்கிறாங்க. அதான் நான் இபாதத் செய்கிறேன், அதன் மூலமாக சொர்க்கத்தை அனுபவிக்கணும், அதெல்லாம் இல்லை. நான் இபாதத் செய்கிறேன், பாவங்களை விட்டு விலகி இருக்கிறேன், நரகத்தை கண்டு பயந்தான், ஆனால் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்காகவே நான் இதை செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அது பிரச்சனை அல்ல, உன்னுடைய திருப்பொருத்தம் வேண்டும் என்பதற்காகவே செய்யும், உன்னுடைய பொருத்தம் வேண்டும். சில பெரியவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டும் அல்லது நரகத்தின் மீது உண்டான பயத்தினால் என்னுடைய இபாதத் அல்ல, ஆனால் சொர்க்கத்தை கேட்கிறேன். ஏன் தெரியுமா? அங்குதான் உனது பொருத்தம் கிடைக்கும் என்பதால். உன்னுடைய ரிலாவை எங்கே போய் நரகத்தை போய் பெற முடியாதுல்ல, சொர்க்கத்தில் தான் உனது திருப்பொருத்தம் கிடைக்கும் என்பதால் சொர்க்கத்தை உன்னிடத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்டு. அப்போ இந்த பையத் செய்தவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதால் அந்த பையத்திற்கு பெயர் பையத்து ரிதுவான் அப்படின்னு பேர். அது எங்கு நடந்தது? ஒரு மரத்தின் அடியில் நிகழ்ந்தது. அந்த மரம், முக்கியமான சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் வந்த பொழுது அந்த மரம் எங்கே இருந்துச்சுன்னு சரியாக எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை அப்படி சொன்னவர்கள் உண்டு. சரி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு பார்வை குறைஞ்சிருச்சு, எனக்கு சரியாக கண்ணு தெரியலை, என் பார்வை சரியாக இருந்தால் அந்த மரம் எந்த இடத்தில் இருந்தது, எந்த இடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம், பெருமானாருடைய கரத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம் என்று என்னால் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க முடியும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரும். சரி, அந்த ஒப்பந்த நேரத்தில் சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஒரு கருத்து 1300 பேர், இன்னொரு கருத்து 1400 பேர், இன்னொரு கருத்து 1500 பேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்பது 1400 பேர் என்பதாம். பெரும்பாலானுடைய கருத்து 1400. 1300 சொல்கிறவங்க இருக்காங்க, 1500 பேர் நாங்கள் இருந்தோம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, 1400 பேர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளில் 1400 பேர் என்று வருகிறது. ஒரு ஹதீஸில் வரும், சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்கள் குன்னா யௌமைதின் ஹுதைபியாவுடைய நேரத்தில் நாங்கள் 1400 பேர் இருந்தோம். அல்ஃபம் வார்பமேத்தின் வலா யதஹு ஃபி தாலிகல் மாஇ, தண்ணீர் எங்களுக்கு பத்தாம ஆயிடுச்சு, தண்ணீரே இல்லை. அப்போ அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு, அதாவது தோலினாலான ஒரு சிறு பையில் கொஞ்சம் போல் தண்ணீர் இருந்தது. அந்த பை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வரப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையிற்குள் தங்கள் விரல்களை விட்டார்கள். அந்த விரல்களின் இடுக்குகளிலிருந்து தண்ணீர் ஊற்று எடுப்பதை போன்று தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் அது அந்த அந்த சிறிய பாத்திரத்தில் விழுந்து அதிலிருந்து நாங்கள் எல்லாம் பிடிச்சு நாங்கள் எல்லோரும் அதை குடித்தோம். எங்களது கால்நடைகளுக்கும் அதை கொடுத்தோம், எங்கள்கிட்ட இருந்த ஒட்டகங்கள் மற்றவர்களுக்கும் அதை கொடுத்தோம். அப்போ தான் கேட்குறாங்க, சரி எல்லாம் கொடுத்தோம், நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டோம், தாகந்தீர சாப்பிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் இல்லை. ஒரு கிளாஸை கொடுத்து இக்கட்டான நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கங்கன்னு சொல்லவும் இல்லை, அப்படிலாம் இல்லை, தாகம் தீர குடித்தோம். அப்போ கேட்கப்படும், நீங்கள் அப்போ அன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தீங்க? அன்னைக்கு நாங்கள் 1400 பேர் இருந்தோம்.
அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, இருந்தது அவ்வளவு பேரு. லவ் குன்னா மிஅத அல்ஃபின் லகஃபானா, அன்று பெருமானாரின் திருக்கரங்கள் இருந்து விரலுக்கு மத்தியில் வெளிப்பட்ட தண்ணீர் எவ்வளவு பரக்கத்தாக வெளிப்பட்டது என்று சொன்னால் 1000 சில்லறை பேர் என்ன, 1,00,000 பேர் இருந்தாலும் எங்களுடைய தேவையை அது பூர்த்தி செய்திருக்கும். அவ்வளவு தண்ணீர் இருந்துச்சு. தண்ணீர் கிடைத்தது என்பது ஒரு வரலாறு, அதுவும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. எவ்வளவு பேர் இருந்தோம் என்பதும் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த அறிவிப்புகளில் சிலதில் இன்னொரு வித்தியாசம் வரும். அன்று ஏற்பட்ட கடுமையான தாகத்தின் சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பையிலிருந்து ஒரு அம்பை எடுத்தார்கள். ஹுதைபியாங்கிறது பக்கத்தில், ஹுதைபியாங்கிற இடத்துல ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் ஓரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். அங்கிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அப்பொழுது ஊற்றெடுக்க ஆரம்பித்து அந்த கிணறு தண்ணீர் நிரம்பி வழிந்தது. இன்னொரு ரிவாயத்தில் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வதற்கு கொஞ்சம் தண்ணீர் கேட்டார்கள், ஒது செய்தார்கள், வாய் கொப்பளித்து விட்டு அந்த கிணற்றில் துப்பினார்கள். அந்த தண்ணீர் ஊட ஆரம்பித்தது. பரக்கத்தான் நிறையா வந்துருச்சு. எல்லோரும் அங்கிருந்து 1400 சில்லறை நபர்களும் பயன்படுத்தினாங்க. அதே போன்று கூட இருந்த அவருடைய கால்நடைகளுக்கும் மற்றவைகளுக்கும் கொடுத்து எல்லாரும் தாகம் தீர்ந்தார்கள். இப்பொழுதுதான் சொல்லப்பட்டது. ஜாபிர்கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ பேர் இருந்தீங்க? நாங்கள் 1400 பேர் இருந்தோம். ஆனால் நாங்கள் 1400 அல்ல, இன்னும் நிறைய பேர் இருந்திருந்தாலும், 1,00,000 பேர் இருந்திருந்தாலும் அந்த தண்ணீர் எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் என ஜாபிர் ரலியல்லாஹு குறிப்பிடுவார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் 1500 பேர் என்று சொல்லப்படுகிறது. அதை நான் சொல்ல வந்தேன். 1500, 1400, 1300 என்ற 3 கருத்துக்கள் உண்டு. 1400 என்ற கருத்து பெரும்பாலானவர்கள் கருத்து. சரி, மேலும் எதன் அடிப்படை என்ன பையத்து செய்யப்பட்டது, என்ன சொல்லி பையத் செய்யப்பட்டது, எதற்காக இந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க என்ற தகவலை பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்பிடுவார்கள். மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஃபகான அன்னாஸ் யகூலூன் பாயாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மௌத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தின் மீது பையத் செய்தார்கள் என்று மக்கள் பேசிக்கிட்டாங்க. அதாவது மரணம் வரைக்கும் நம்ம போராடித்தான் ஆகணும், மவுத்தாகுவதற்கு நான் தயார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்ய சொன்னாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வக்கான ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யகூல் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யுபாயிஹும் அலல் மௌத்தி, மௌத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்யவில்லை. வலாக்கின் பாயனா அலா அல்லா நஃபர், நாங்கள் யாரும் இங்கிருந்து புறமுதுகிட்டு ஓட மாட்டோம் என்று பையத் செய்ய சொன்னார்கள். மௌத்திற்காக பையத் செய்ய சொல்லல, இங்கிருந்து எந்த சூழலிலும் நாங்கள் புறமுதுகி காட்ட மாட்டோம், இங்கிருந்து விரண்டு ஓடிட மாட்டோம், நிலை குலைந்து விட மாட்டோம், பயந்துட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னது அந்த விஷயத்தில் தானே தவிர மௌத்து விஷயத்தில் அல்ல என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த பையத்தில் முதலாவதாக பையத் செய்தவர்கள் யார் என்ற தகவலை பதிவு செய்கிற இடத்தில் இன்ன அவ்வளம் பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் ரிதுவான் என்னும் இந்த ஒப்பந்தத்தில் பெருமானாரிடம் முதலாவதாக ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர்கள் அபு சினான் அல் அசதி. அபு சினான் அல் அசதி என்ற சஹாபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பையத் செய்து கொடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. லம்மா தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ இலல் பைஅ,
மக்களை மோமின்களை பெருமானவர்கள் பையத்திற்கு அழைத்த பொழுது அதில் முதலாவதாக வந்தவர்கள் அபூ சினானில் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உபுஸ்ஸத் யதக உபாயோ பைய அபூ சினான், உங்களுடைய கையை நீட்டுங்கள், பையத் செய்ய வேண்டும் என சொல்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு நஃபர் அல்லவா, என்னன்றே புரியலையில அவங்க கேட்டாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாமத்து பாயுனி அலாமத்து பாயுனி. ஹஸரத் அபூ சினான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் வாருங்கள், பையத் செய்ய வாருங்கள் என அழைக்க, அபூ சினானில் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு முதல் நபராக வந்து, யா ரசூலல்லாஹ் உங்கள் கரத்தை தாருங்க, நான் பையத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலாமத்து பாயுனி, அபூ சினான் எதன் அடிப்படையில் பையத் செய்ய போகிறீர்கள், எந்த விஷயத்தில் பையத் செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். அபூ சினான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலா பாஃபி நஃப்ஸிக் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது விஷயத்தில் பையத் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பையத்துக்கு கூப்பிட்டீங்க, நீங்கள் பையத்து செய்யணும் கூப்பிட்டீங்க, அதனால உங்களுடைய கருத்தை நீட்டுங்கள், யார் தான் பையத் செய்கிறேன்னு சொன்னேன். என்ன எதன் மீது பையத் செய்ய போறீங்க, நீங்கள் எதன் மீது பையத்து செய்கிறீர்களோ அதன் மீது பையத். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்துல நம்ம நீங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும், ஓடக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, மௌத் வரைக்கும் நிற்கணும்னு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய கல்வியில் அல்லாஹ் என்ன போடுறானோ, நீங்கள் எது விஷயத்தை நாங்கள் பையத் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதோ அதன் மீது பையத், எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நாங்கள் பையத் செய்ய தயார் என்று அபூ சினானில் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு தகவல் ஒன்று வரும். மக்கள் பேசிக்கொண்டார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகனார் பையத் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை மக்கள் பேசிக்கிட்டாங்க. யாருக்கு முன்னால? உமர் ரலியல்லாஹுக்கு முன்பாக அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு பையத் செஞ்சுட்டாங்க இப்படின்னு ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டு மக்களிடத்தில் பேச்சு வழக்கில் இருந்தது. ஆனால் உண்மை அதுவல்ல. நடந்தது என்னவென்று சொன்னால், ஹஸரத்து ரெண்டு கருத்து இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அன்சாரி சஹாபியுடைய பேரை சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்துல்லா, அந்த அன்சாரி சஹாபி இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பல இடங்களில் பிரிஞ்சு இருக்கிறாங்க, பல மரத்தடிகளில் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. மரத்தடிகள் தானே நிழல் இருக்கும், பல இடங்களில் பிரிஞ்சு இருக்கிறாங்க. உமர் சொன்னாங்க, அப்துல்லா மகனே, அங்கே போய் அந்த அன்சாரி சஹாபி பேரை சொல்லி சொல்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கல்ல, அங்கே போய் நம்முடைய ஒட்டகம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. எதற்கு? அந்த ஒட்டகத்தில் சண்டைக்கு யுத்தத்திற்கு தயாராகணும். அதனால அந்த ஒட்டகத்தை, அந்த குதிரையை இங்கே எடுத்துட்டு வாங்க, அந்த குதிரையை இங்கே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் அந்த குதிரையை வாங்குவதற்காக சென்றார்கள். ஆனால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அப்பொழுது கூட்டமாக இருந்தது. என்ன கூட்டமாக இருக்குன்னு போய் பார்த்தாங்க, மக்கள்லாம் பையத் செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆதலால் உமர் அப்துல்லா அங்கே இருந்தாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து பையத் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இங்கே உமர்ந்து என்ன தூரத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. அதற்கு அடுத்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பையத் செய்து கொடுத்து விட்டு அந்த குதிரையோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, இப்படி அங்கே போன இடத்துல பார்த்தேன், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செஞ்சு பெருமானார் பையத் செய்ய சொன்னாங்களாம், எல்லாரும் பையத் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நானும் பையத் செஞ்சுன்னு சொன்ன உடனே சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்படும். இன்னொரு ரிவாயத்தில் வருகின்ற பொழுது, எல்லாரும் பல்வேறு மரங்களின் அடியில் சஹாபாக்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தடியில் இருக்கிறாங்க. பெருமானார் இருக்கக்கூடிய இடத்தில் சற்று கூட்டமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை அனுப்பி, அப்துல்லா ரலியல்லாஹு அனுப்பி, மகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல கூட்டமாக இருக்கு, என்ன பிரச்சனை, என்னன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பார்க்க போனவங்க அங்கே போனது பின்னாடி தான் தெரிஞ்சு எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்களும் பையத் செஞ்சு கொடுத்தாங்க. வந்து அத்தாட்ட சொன்னாங்க, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பையத் செஞ்சாங்க. இதுதான் வரலாறு, இதுதான் நடந்ததை தவிர
அதனால முதல்ல அப்துல்லா ரலியல்லாஹு பையத் செஞ்சாங்க, அது உண்மைதான். ஆனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு பையத்து தாமதமாகி விட்டது என்று யாரும் கருதி விடாதீர்கள். தாமதமாகலை, அவர்களுக்கு எப்பொழுது தகவல் தெரிந்ததோ அப்பொழுதே அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, முதல்லையே உடனடியாக அவங்க பையத் செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய மகனார் முதலில் செய்தார்கள் என்பதற்கான அர்த்தம் இதுதான். இவங்க ஒரு வேலையை அனுப்புகிறாங்க, போன இடத்துல அந்த தகவல் தெரியுது, அதனால அவங்க பையத் செஞ்சு கொடுத்துட்டு அத்தாட்ட வந்து சொன்னாங்க, இவர்களும் பையத் செய்தார்கள் என்று சொல்லப்படும். சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் பதிவாகுது. ஹுதைபியாவுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்கள் இருந்தோம். நாங்கள் 1400 பேர் இருந்தோம். மேலும் எங்கள்கிட்ட 50 ஆடுகள் இருந்துச்சு. தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணறுக்கு அருகில் உட்கார்ந்தாங்க. தண்ணீர் கொண்டு ஒது செய்தாங்க. தண்ணீர் வாயில் வைத்து வாய் கொப்பளித்து விட்டு அதில் துப்பினார்கள். தண்ணீர் மலமளவென்று கூட தொடங்கியது. நாங்கள் எல்லோரும் அந்த தண்ணீரை பருகினோம். மேலும் சொல்லிட்டு மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து எங்களை பையத் செய்யுமாறு அழைத்தார்கள். நான் அவரிடத்தில் ஆரம்பத்திலேயே பையத் செய்து கொடுத்து விட்டேன். அந்த ஆரம்பத்தில் பையத் செய்து கொடுத்தவர்களில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அதுக்கடுத்து சஹாபாக்கள் அடுத்தடுத்து நிறைய பேர் பையத் செய்து கொடுத்தாங்க. இப்படி பையத்து நடந்துக்கிட்டே இருக்கின்ற பொழுது ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பையத்து நடந்துக்கிட்டே இருக்கு. நான் ஆரம்ப கூட்டத்திலேயே பையத் செஞ்சுட்டேன். முதல் நபர்னு சொல்லலை, முதல் குரூப்பிலேயே நான் பையத் செஞ்சுட்டேன். அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு பாதி நேரம் ஆகியிருக்கும். அந்த பாதி நேரம் வந்த பொழுது நாங்கள் அங்கே இருக்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், பாயனி யா சலமா, சலமத் இப்னு அக்வா என்ன செய்றீங்கம்மா, பையத் செய்து கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் கது பாயத்துக்கு ஃபி அவ்வலின் நாஸ், நான் ஆரம்பத்திலேயே பையத் செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐலன் மீண்டும் நீங்கள் என்னிடத்தில் பையத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. மீண்டும் என்னிடத்தில் பையத் செய்தீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அப்பொழுது மீண்டும் பையத்து செய்தேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பொருள் ஒன்றை தந்தார்கள். ஒரு ஒரு உருக்கு சட்டையோ அது மாதிரியான ஒரு பொருள், அதை எனக்கு கொடுத்தாங்க. சரி, அதுக்கடுத்து நான் 2வது பையத் செஞ்சுட்டேன்னா திரும்ப சஹாபாக்கெல்லாம் பையத் செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முடிய போகிற நேரம், எல்லாரும் பையத் செஞ்சு முடிய போகிற நேரம். 1400 பேர் செய்யணும்னா சும்மாவா இருக்கு, முடிய போகிற நேரம். அப்பொழுது ஸல்லல்லாஹு என்னை பார்த்து கேட்டாங்க, அலா துபாய யா சலமா, சலமா நீங்கள் பையத் செய்யலையா, பையத் செய்ய வேண்டாமான்டாங்க. யா ரசூலல்லாஹ் கது பாயத்துக்கு ஃபி அவ்வலின் நாஸி வ அவ்ஸதிஹிம், நான் 2 தடவை பையத் செஞ்சுட்டேன்னு சொன்னேன். ஆரம்பத்திலையும் பையத் செஞ்சுட்டேன், இடையில ஒரு தடவை கேட்டீங்க யா ரசூலல்லாஹ், அப்போ நான் பையத் செஞ்சுட்டேன்னு சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐதான் மீண்டும் பையத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. 3 தடவை ஒரே நேரத்தில் பையத் செஞ்சவங்க இந்த சஹாபி மட்டும்தான். மீண்டும் இடத்துல பையத் செய்யுங்கன்னு சொன்னார்கள். ஃபபாயத்துஹு அஸ்ஸாலிஸா, 3வது முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பையத் செய்தேன். அப்போ ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யா சலமா ஐன ஜஹ்பத்துக் அவ் தரக்கத்துக்கு இல்லத்தி அதைத்துக்க, நான் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தனேம்மா, அது எங்கே அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு நான் ஒன்று கொடுத்தேன்ல, அது எங்கே அந்த பொருள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஹஸரத்து என்ன சொல்ல, அதாவது இவங்கள்ட்ட சலமா ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட உருக்கு சட்டை இல்லைன்னு அர்த்தம். உருக்கு சட்டை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால என்ன செய்கிறாங்க, அந்த உருக்கு சட்டையை நீங்கள் வச்சுக்கோங்க, சேஃப்டியாக இருக்குன்னு கொடுத்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தடவை பையத்து, 2வது தடவை பையத் செய்யும்போது கொடுத்துட்டாங்க. பையத் செஞ்சுட்டு 3வது தடவையும் கேட்குறாங்க. கடைசி நேரத்தில் பையத் செய்யலையா, யாரும் சொல்ல 2 தடவை இல்லை 3வது செய்யுங்க, செஞ்சேன். அப்போ கேட்டாங்க பெருமானார், உங்களுக்கு ஒரு உருக்கு சட்டை கொடுத்தனே அது எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இவங்கள்ட்ட இல்லாததுனால தான் பெருமானார் கொடுத்தார்கள். இப்போ இவங்கள்ட்ட கேட்குறாங்க, இப்போ ஆள் மாட்டி இருக்கணும்ல, சட்டையை கொடுத்துருந்தா இல்லை. சாதாரண கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், லக்கியனி ஆமிர் அஸ்லன் பாத்தைத்துஹா ஐயா, நான் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. ஆமிர் அவர்கள் என்னை சந்தித்தார்கள், அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். என்ன பெருந்தன்மை, எவ்வளோ பெரிய பெருந்தன்மை. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுக்கறதுக்கு 100 தடவை யோசிக்கிறோம். இதை கூட மதிய நைட்டுக்கு வச்சுக்கிட்டா என்ன, நாளைக்கு காலையில் இது யூஸ் ஆயிரும்ல நினைக்கிறோம்.
யார் ரசூல் அதை நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ஃபதஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சிரித்து விட்டு சொன்னார்கள், சும்ம கால் இன்னக கல்லதி கால அல் அவ்வல் அல்லாஹும்ம அப்கினி ஹபீபன் ஹுவ அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீ யார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் சொன்னாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஹபீபை காட்டு, எனக்கு ஒரு நண்பரை காட்டு, ஹுவ அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அவர் என் உயிரை விட எனக்கு பிரியத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டாரே, அதை போன்றல்லவா நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக 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 புகழ்ந்து சல்மத் மக்பூர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மறைமுகமான துவா இது சொன்னாங்க. சொல்லிட்டு சல்மத் மக்பூர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி ஒப்பந்தம்லாம் முடிந்தது. அதற்கு அடுத்து தான் முஷ்ரிக் மக்காவின் இறை மறுப்பாளர்கள் எங்களிடத்தில் அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு ஆள் அனுப்பினார்கள். முஸ்லிம்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அவங்க உம்ராவுக்கு தான் வந்தாங்க, மரியாதை கேட்டு அனுப்பினாங்க. இது ப்ராப்ளம். நம்ம உஸ்மானை கொல்லலை, ஆனால் உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டதாக தகவல் போயிருச்சு. அதனால அவங்க எல்லாம் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க, மவுத்து வரைக்கும் போராடுறது முடிவில் இருக்காங்கன்னு சொன்னவொடனே, ஆக இது வேற மாதிரியில் போகுது. அல்லாஹ் அவங்களுடைய கல்வியில் ஒரு அச்சத்தை போட்டான். உடனே அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்கு தயாராக ஆனார்கள். அப்பொழுது ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. நாங்கள் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முடித்து கொண்டோம் என ஹஸரத் ஸல்மத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாம் சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் இன்னும் சில விளக்கங்கள் உண்டு. அதை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதை போன்று நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அதே தரத்தில் நடக்கும் நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وسلم. صدق الله العظيم.